ஈரானின் ட்ரோன் ஏன் வலிமையானது? ஈரான் தனது ட்ரோன் தொழில்நுட்பத்தை மலிவான விலை ஆனால் அதிக பாதிப்பு என்ற அடிப்படையில் உருவாக்கியுள்ளது. ஒரு போர் விமானத்தின் விலை பல நூறு கோடி ரூபாய். ஆனால் வெறும் 15 லட்சம் ரூபாயில் ஒரு நாட்டையே அச்சுறுத்த முடியுமா? ஈரான் அதை செய்து காட்டியுள்ளது. இவற்றை ஈரான் கூட்டமாக, அதாவது ஸ்வார்ம் ஏவுகிறது. எதிரி நாட்டு ரேடார்களால் ஒன்றிரண்டைத்தான் சுட முடியும். மீதி ட்ரோன்கள் இலக்கை துல்லியமாக அழித்துவிடும். முக்கிய ட்ரோன் வகைகள்: ஷஹீத் 131. ஈரான் தயாரிப்பான ஷஹீத் 131 தற்கொலைப்படை ட்ரோன்கள் ரஷ்யா உக்ரைன் போரில் உலகளாவிய கவனத்தை பெற்றன. சுமார் 15 முதல் 20 கிலோ எடையுள்ள இவை மணிக்கு 185 கிலோமீட்டர் வேகத்தில் நிதானமாக பயணிப்பதன் மூலம் எரிபொருளை சேமித்து 900 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்குகின்றன. அதிநவீன ஏவுகணைகளுடன் ஒப்பிடுகையில் இதன் விலை மிக குறைவு, சுமார் 10 முதல் 15 லட்சம் ரூபாய் என்பதும் முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட வழித்தடங்கள், அதாவது ப்ரீ புரோகிராம்டு கோஆர்டினேட்ஸ் மூலம் செயல்படுவதும் இதன் முக்கிய சிறப்பம்சங்களாகும். மொஹாஜர் 6. ஈரான் தயாரிப்பான மொஹாஜர் 6 என்பது உளவு பார்க்கவும் ஏவுகணைகளை ஏவவும் பயன்படும் ஒரு நவீன ட்ரோன். மணிக்கு 200 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் இது தொடர்ந்து 12 மணி நேரம் வானில் தங்கி சுமார் 2400 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்கும் திறன் கொண்டது. 100 முதல் 150 கிலோ எடையுள்ள லேசர் வழிகாட்டுதல் ஏவுகணைகளை சுமந்து செல்லும். இதன் விலை சுமார் 2 கோடி முதல் 4 கோடி ஆகும். RS-2. இது ஒரு தற்கொலைப்படை ட்ரோன் என்பதால் ஏவுகணை போல பாய்ந்து சென்று இலக்கின் மீது மோதி வெடிக்கும். இதனால் சுற்றியுள்ள 100 முதல் 200 மீட்டர் பரப்பளவுக்கு பலத்த சேதம் ஏற்படும். இதில் 150 முதல் 260 கிலோ வரையிலான அதிவீரிய வெடிபொருட்கள் உள்ளன. இது ஒரு பெரிய கட்டிடத்தையே தரைமட்டமாக்கும் அல்லது வலுவான கான்கிரீட் பதுங்கு குழிகளை உடைக்கும் திறன் கொண்டது. இது எதிரி நாட்டு ரேடார்களை தேடி கண்டுபிடித்து அழிக்கும் ஆன்டி ரேடியேஷன் திறன் கொண்டது. இதனால் அந்த பகுதியின் வான் பாதுகாப்பு கவசம், அதாவது ஏர் டிஃபென்ஸ், முற்றிலுமாக செயலிழந்துவிடும். இதன் விலை சுமார் 50 லட்சம் முதல் 1.5 கோடி. அபாபீல் 3. அபாபீல் 3 என்பது உளவு பார்க்கவும் மற்றும் தாக்குதல் நடத்தவும் பயன்படும் ஒரு நடுத்தர வகை ட்ரோன் ஆகும். ஒருமுறை ஏவப்பட்டால் தொடர்ந்து 8 மணி நேரம் வரை பறந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபடும். கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 15,000 அடி உயரம் வரை பறக்கும். இது உளவு பார்த்துவிட்டு மீண்டும் தளம் திரும்பக்கூடிய ரீயூசபிள் ட்ரோன் ஆகும். எதிரி நாட்டின் கப்பல்கள் மற்றும் தரைப்படை வாகனங்களை துல்லியமாக தாக்கக்கூடியவை. இந்த வகை ட்ரோன்களை ஈரானிடமிருந்து இறக்குமதி செய்த ரஷ்யா தற்கால போர் முறைக்கு ஏற்ப புதுப்பித்து உக்ரைனுக்கு எதிரான தாக்குதல்களில் பயன்படுத்தி வருகிறது. ஈரான் ராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் அமீர் ஹதாமி அமெரிக்க போர்க்கப்பல்களை தாக்க தயாராக 1000க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் ஈரான் ராணுவத்தில் புதிதாக இணைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த அதிரடி நடவடிக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? வீடியோவிற்கு ஒரு லைக் போட்டுட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.